வணக்கம். இந்த நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு குமரரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ். வணக்கம். நேற்று மகாராஷ்டிராவில் பார்க்கும்போது ஒரு துயரமான சம்பவம். காலை ஒரு 8:40 மணி அளவுல மகாராஷ்டிரா துணை முதல்வர் பயணித்த அஜித் பவார் அவர்கள் பயணித்த விமானம் ஒன்று தரையிறங்கும் போது சிக்கலை சந்தித்து அது விபத்துக்குள்ளாகி அதில் பயணித்த அனைவருமே இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிஞ்சது சார். இதுல குறிப்பா பார்க்கும்போது அது தரையிறங்குறதுல முதல் டைம் அட்டெம்ப்ட் நடந்த போது அந்த விமானம் தரையிறங்கும் தளம் தெரியவில்லை அப்படின்னு விமானி பதிவு பண்ணியிருக்காரு. திரும்பவும் 2வது அட்டெம்ப்ட் பண்ணும்போது இந்த கோளாறு நடந்து விபத்துக்குள்ளாய் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இத சுத்தி நிறைய விஷயங்கள் பேச பொருளாயிட்டு இருக்கு சார். நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த விபத்தை? இது உள்ளபடியே மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் அஜித் பவார். அதுவும் இளம் தலைவர் கிட்டத்தட்ட சரத்பவார் மிக முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலையில எல்லாருமே ஒரு இளைய தலைவர் எதிர்நோக்கித்தான் அவர் இந்த என்சிபியில ஒரு தனியாக அவர் பிரிந்த போதும் இனிமேல் இவர் பின்னால் தான் நமக்கு வாய்ப்பு மராத்திய மாநிலத்தில் உள்ள அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் நம்பி அவரோடு இணைந்ததன் விளைவாகத்தான் அவர் இந்த அரசிலே ஒரு துணை முதல்வராக இருக்க முடிந்தது. அதனால் இந்த விபத்தை பொறுத்தவரையில் மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய ஒரு நல்ல தலைவரை மராத்திய மாநிலம் இழந்திருக்கிறது என்பது இந்த வருத்தக்கூடிய செய்தி. இதுல நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, குறிப்பாக இந்த மாதிரி சார்ட்டர்டு ஃபிளைட்னு சொல்லக்கூடிய அந்த தனியார் விமானங்களை பயன்படுத்துறது அரசியல்வாதிகள் பெரும்பாலான பேர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் அந்த பயணத்தினுடைய வேகத்தை மட்டும் பார்க்கிறார்கள். அந்த பயணம் எவ்வளவு பாதுகாப்பானது என்பதை உறுதி செய்கின்ற வகையிலே விமான போக்குவரத்து அமைச்சகமும் சரி, அல்லது அதை மேற்பார்வையிடுகின்ற அந்த அதிகாரிகளும் சரி, எந்த அளவுக்கு அதிலே தெளிவாக இருக்கிறார்கள் என்பதுதான் இப்போது நமக்கு ஒரு பெரிய ஐயத்தை அளிக்கிறது. ஏன்னா இது போன்ற விமான விபத்துக்கள் இந்தியாவில் ஏதோ நடைபெறுவது இது முதல் தரம் அல்ல. ஏராளமான விமான விபத்துக்கள், குறிப்பாக ஹெலிகாப்டர் விபத்துக்கள் அதிகமாக நடந்திருக்கிறது. சஞ்சய் காந்தி 1980களிலே சஞ்சய் காந்தி தொடங்கி அதுக்கு பிறகு மாதவராவ் சிந்தியா இந்த மாதிரி தான் ஒரு இழப்பை சந்தித்திருக்கிறார். அதே மாதிரி நம்முடைய அண்டை மாநிலமான ஆந்திர மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்த ஒய்.எஸ். ராஜசேகர் ரெட்டி, பிஜேபியில ஒரு பிரச்சார நடிகையாக இருந்த சங்கீதா, அண்மையில கூட நம்முடைய விஜய் ரூபானி, குஜராத்தினுடைய மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்த விஜய் ரூபானி, இப்படி பல நேரங்களில் இந்த மாதிரி விபத்துக்கள் நடப்பது இயல்பாகவே நடப்பது மாதிரி இருந்தாலும் கூட அதற்கு பிறகாவது நாம் எப்படிப்பட்ட பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே நாம் தவறி இருக்கிறோம் என்றுதான் எதிர் சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த பாராமதி விமான தளத்தை பொறுத்தவரையில் அந்த அமைச்சகம் ஒரு 4 வகையாக பிரிக்கிறது. ABCD அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாங்க. அந்த ஏ பிரிவு அப்படிங்கிறது அதாவது அன்கண்ட்ரோல்டு விமான நிலையங்கள். அதுக்கு நேரடியான ஒரு கண்ட்ரோல் இருக்காது. அதற்கு ஒரு ஏடிசி டவர் மாதிரி எல்லாம் இருக்காது. இந்த மாதிரி சிறு சிறு ஸ்ட்ரிப் இருக்கிற இடங்கள்ல இந்த மாதிரி பாராமதி, நம்ம ஊர்ல சொல்லணும்னா முந்தி சேலம் மாதிரி இருந்த இடங்கள் இப்போது அது சரியான விமான நிலையமாக இருக்கிறது. இப்படி சிறு சிறு விமான நிலையங்களுக்கு நேரடியாக அந்த அமைச்சகமோ அல்லது அந்த விமானத்தை குறித்த தொழில்நுட்பம் அல்லது அதனுடைய மெயின்டெனன்ஸ் சொல்லக்கூடிய பராமரிப்பு இவைகள் எல்லாம் சரியாக கவனிப்பதற்கென்று நாம் முறையான செயல்முறைகளை வகுக்கவில்லை என்றுதான் தோன்றுகிறது. அதன் விளைவாகத்தான் இப்ப இந்த விமான தளத்தை பொறுத்தவரையில அந்த ஏடிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ங்கிற அதை கண்ட்ரோல் செய்வது சாதாரண ஒரு, அதாவது விமானியாக படித்த அல்லது ஒரு பயிற்சியாளர்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற 2 பேர் தான் அங்க இருந்து அந்த விமானம் வருகின்ற போது அந்த ஓடுபாதை தெரிகிறதா அல்லது அங்க இருக்கிற தட்பவெப்ப நிலை எப்படி இருக்கிறது, அவர்கள் எந்த அளவுக்கு எந்த தூரத்துக்கு பார்க்க முடியும் என்பதையெல்லாம் பற்றி சொல்லுகிறார்கள். அவர்கள் கூறியபடி முதலிலே அவர் இறங்குவதற்கு அந்த விமான கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அவர்கள், அதாவது தட்பவெப்ப நிலை நன்றாக இருக்கிறது, காற்று சரியாக இருக்கிறது, விமானத்தை ஓடுதளமும் சரியாக இருக்கிறது, நீங்கள் இறங்கலாம் என்று சொல்கிறார்கள். அப்போது அந்த விமானி சொல்லுகிறார், இல்லை ஓடுதளத்தை என்னால் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி இறங்காமல் மீண்டும் ஒரு வட்டம் அடிக்கிறார். அடித்த பிறகு அப்போது உங்களுக்கு ஓடுதளம் எப்போது தெரிகிறது அப்போது சொல்லுங்கள். அப்போது இவரும் சொல்கிறார், ஓடுதளம்
தெரிந்தவுடன் நாங்கள் சொல்லுகிறோம் என்ற உடனே சில இப்போது ஓடுதளம் தெரிகிறது என்று சொன்ன உடனே அவர் இறங்குவதற்கு கவனிக்கும் போது, அந்த இறங்கும் போது திடீரென விமானமானது ஒரு பக்கமாக சாய்ந்து இந்த ஓடுதளத்தை விட்டு இன்னொரு பகுதியிலே அது தரையிறங்கி மோதி உடனே ஒரு பெரும் தீ விபத்துக்கு உள்ளாகிறது. அங்கிருந்த அந்த விமானத்தில் இருந்த எவ்வளவு எரிபொருள் இருக்குமோ அத்தனை எரிபொருளும் உடனடியாக தீப்பற்றி கொண்டதால் அந்த 5 பேருடைய உடலும் மிகுந்த கருகிய நிலையில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவருடைய உடல் வந்து அவர் அணிந்திருந்த அந்த கடிகாரத்தை வைத்துதான் அவர் உடலை அடையாளம் காண முடிந்தது. அவருடைய இறுதி சடங்குகள் அவர் பிறந்த ஊரான அந்த ஊரிலே இருந்து அங்கு பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டு இப்போது பாராமதியில் இருக்கிற கல்வியகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் இப்போது நம்முடைய தலைமை அமைச்சர், அப்புறம் நம்முடைய உள்துறை அமைச்சர் உட்பட மராத்திய மாநில முதல்வர் உத்தவ் தாக்கரே மற்றும் மராத்திய மாநிலத்தினுடைய துணை முதல்வர் ஆகிய அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பது பாதுகாப்பு விதிகளை நாம் எவ்வாறு பின்பற்ற வேண்டும், அதற்கு எவ்வாறு முதன்மைத்துவம் தர வேண்டும், அல்லது இது போன்ற தனியார் விமானங்களை பராமரிப்பதற்கான ஒரு சரியான அமைப்பு இருக்கிறதா என்பதெல்லாம் தான் ஆராய வேண்டிய செய்தியாக இருக்கு. நீங்க குறிப்பிட்டது போல அந்த ஏடிசி, அதாவது ஏர் டிராபிக் கண்ட்ரோல் கோபுரம் வந்து அந்த பாரமதி விமான நிலையத்துல இல்ல அப்படின்னு சொல்லி பிபிசி செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அந்த சிக்னல் கனெக்ஷன்ஸ் எல்லாமே வேற ஒரு நிறுவனம் மூலமாக தான் கனெக்ட் செய்யப்படுகிறது அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருக்காங்க சார். இப்போ இந்த டெக்னிக்கல் விஷயங்கள் தாண்டி இப்போ அஜித் பவார் அவருடைய மறைவு அப்படிங்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவர் வந்து அரசியல்ல முக்கிய தலைவராக பார்க்கப்படுகிறார். அவருடைய பங்கு மகாராஷ்டிராவுடைய அரசியல்ல என்னவாக இருந்தது சார்? 1959 பிறந்த அவர் வந்து 1982 வந்து ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி சொல்லக்கூடிய அந்த மூமெண்ட்டுக்கு உள்ள வந்து அரசியலில் வருகிறார். பின்பு அவருக்கு சரத்பவார் போன்ற அவருடைய சித்தப்பா சரத்பவாருடைய ஒரு அரசியல் ஆளுமை, அது அவரிடம் கற்ற அந்த அரசியல், இதன் மூலமாக மிக விரைவாக முன்னேறக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். 1991 எம்பி ஆகிறார். பிறகு 1999 கேபினட் மினிஸ்டர் ஆகிறாரு. 2010 டெபுட்டி சிஎம். கிட்டத்தட்ட மராத்திய மாநிலத்தில் ஒரு 6-7 முறை துணை முதல்வராக கிட்டத்தட்ட அனைத்து பேரிடம், அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, சிந்திய ஆட்சியாக இருந்தாலும் சரி, பட்னாவிஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, எல்லா ஆட்சிகளிலும் துணை முதல்வர் பதவியை வந்து பெறக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான அரசியல்வாதி. இப்போது இவருடைய மரணம் வந்து அடுத்து அந்த என்சிபி சொல்லக்கூடிய அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சி, அதாவது பிரிந்து சென்ற அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் எப்படிப்பட்ட முடிவு எடுப்பார்கள், அல்லது அந்த கட்சி திரும்பவும் சரத்பவாருடைய இணையமா, இப்படிப்பட்ட பல கேள்விகள் இருக்கிறது. இதை வந்து பிஜேபி எப்படி கையாளப் போகிறது? பிஜேபிக்கு வந்து இவர் மறைந்ததினால் உடனடியாக மராத்திய மாநிலத்தில் இருக்கிற அரசுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை. காரணம் அவர்கள் வந்து மராத்திய சட்டமன்றத்தில் அந்த மகா யுத்தின்னு சொல்லக்கூடிய அஜித் பவார், சிந்தே மற்றும் பிஜேபியினுடைய கூட்டணி என்பது பெரும்பான்மையான, அதாவது 238 இடங்களை பெற்றிருக்கிறது. 2/3 மெஜாரிட்டின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இடங்களை பெற்றிருக்கிறார்கள். அதனால அரசுக்கு எந்த விதமான சிக்கலும் வராது. ஆனால் என்சிபி ஆனது இப்போது ஒரு பெரும் தலைவர் எழுந்த பிறகு அதே இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள். குறிப்பாக மராத்திய மாநிலத்தினுடைய நிதியமைச்சராக பொறுப்பேற்றிருந்தவர். பல்வேறு காலகட்டங்களில் அனைத்து அமைச்சரவைகளும் பங்கேற்றவர். நிதியில் இருக்கிறார், அதாவது வேளாண்மை துறையிலே அமைச்சராக இருக்கிறார், நகர்ப்புற அமைச்சராக பல்வேறு துறைகள் இருந்தவர். தற்போது மராத்திய மாநிலத்தில் 2ஆம் நிலை என்று சொல்லக்கூடிய, அதாவது சிந்தியக்கு கூட கிடைக்காத அந்த மதிப்பும் மரியாதையும் இவருக்கு கிடைத்தது. இவர் வந்து சிந்தே, அஜித் பவார், பட்னாவிஸ் 3 பேர் எடுத்துக்கொண்டால் பட்னாவிஸ் அவர்களும் சிந்தே அவர்களுக்கும் இடையே சில முரண்பாடுகள் உண்டு. அவ்வப்போது அவர்கள் ஒத்துப்போவதில்லை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அஜித் பவாரும் பட்னாவிஸும் மிகுந்த ஓரளவு ஒத்துப்போகக்கூடிய நிலையில் பல்வேறு முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய, இது வந்து ஒரு பெரிய இழப்பு. என்சிபி கட்சியானது, தேசியவாத காங்கிரஸ் கட்சி, இவருடைய பிரிவு வந்து இப்போது அதே இடத்தை பிஜேபியிடம் கேட்குமா? அதாவது துணை முதல்வர் பதவி, மேலும் அந்த அமைச்சரவையில் அந்த நிதி அமைச்சகம், இவையெல்லாம் கிடைப்பதற்கு மிகவும் கடினம். பிஜேபி
இதற்கு மேல் இன்னொரு துணை முதல்வர் வைத்திருக்கவா வேண்டாமா என்று கூட பிஜேபி எண்ணக்கூடும். ஏற்கனவே இவருடைய அரசியல் அனுபவம் மற்றும் அவருடைய நுண்ணறிவு இவைகளை வைத்துத்தான் அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த துணை முதலமைச்சர் பதவி என்பது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இப்போது இல்லை என்கின்ற போது அதற்கு இணையாக வேறு யாரையாவது உடனடியாக துணை முதல்வராக நியமிப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் கருத்து. அவரு மகாராஷ்டிரா அரசியல்ல என்னவாக நினைவு கூறப்படுவார் சார்? மகாராஷ்டிரா அரசியலிலே அவருடைய அரசியல் என்பது மகாராஷ்டிரா அரசியல் எல்லா அரசியல் கட்சிகளிலுமே முதல்வராக, அதாவது துணை முதல்வராகவோ அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு பதவி வெறி பிடித்தவர்னு கூட கொஞ்சம் கடுமையா சொல்லணும்னா அப்படி கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட மனிதனாக இருந்தார். அதுவும் போக அவர் உருவாக்கிய அந்த என்சிபி கட்சியை உடைத்தது என்பது பெரும்பாலான மக்களுக்கு ஒரு ஒரு பெரிய வியப்பை தந்தது. அதாவது யாரிடம் அரசியல் கற்றாரோ அவரையே தூக்கி போட்டுவிட்டு அவர் இன்னொரு அரசியல் கட்சியை தன்னுடைய சுய லாபத்திற்காக அல்லது தாம் பதவியில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது கட்சிகளை மாற்றிக்கொள்வதும் அல்லது யாரையும் பொருட்படுத்தாமல் செயல்படுவது என்பது வரலாற்றிலே அவர் அதற்காக நினைவு கூறப்படுவார். மற்றும் அந்த இரிகேஷன் ஊழல் என்று சொல்லக்கூடிய 2012ஆம் ஆண்டு நடந்த அந்த ஊழலும் சரி, அதற்கு பிறகு நம்முடைய தலைமை அமைச்சர் மோடி அவர்கள் அவரை இந்த பிஜேபியோடு இணைவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அவரை பற்றி சொல்லிய செய்திகள், கிட்டத்தட்ட 70,000 கோடி ஊழல் செய்தவர் அஜித் பவாருக்கு எல்லாம் அவர் பேசியிருக்காரு. எனவே இவருடைய மராத்திய மாநிலத்தில் இவருடைய ஒரு அரசியல்வாதி முதன்மையானவர் என்பதோடு இந்த செய்திகளும் சேர்ந்து நினைவு கூறக்கூடிய அளவில் தான் இருக்கும். இன்னும் சிலர் கூட சொல்கிறார்கள் இவர் அந்த சரத்பவார் அவர்களுக்கு செய்த துரோகத்தின் பயனாகவே இப்படி ஒரு விளைவை சந்தித்திருக்கிறாரா என்று கூட சிலர் பேசக்கூடிய இதை நாம் காண்கிறோம். எது எப்படி இருந்தாலும் ஒரு மராத்திய மாநிலத்தில் ஒரு தலைவரை, நல்ல அரசியல் தலைவரை இது இழந்திருக்கிறது என்பதுதான். இதில் என்சிபியோடு மீண்டும் இணைவதற்கு இப்போது என்சிபியில் இருக்கிற பிற, அதாவது முதிர்ச்சியான தலைவர்கள்னு சொல்ல போச்சுன்னா 2 பேர் அங்க இருக்கிறாங்க. அந்த சுனில் தக்கரே அப்படிங்கிற ஒருவர், அவர் இதுல முக்கியமானவர். அதுபோக நம்முடைய ஜெகன் புஜ்பால் அவர்கள். இவர்கள் 2 பேரும் இவருடைய இடத்தை பெற வேண்டும் என்கின்ற அந்த ஆசை வரக்கூடும். ஏன்னால் இந்த என்சிபி கட்சியை, அதாவது சரத்பவாரோடு இணைக்காமல் இதே நிலையிலே நாம் தொடர்ந்தால் ஆட்சியில் பங்கு பெற முடியும் என்பது ஒன்று, பதவி சுகம் கிடைக்கிறது. அதே போன்று இந்த கட்சியை இப்போது நடந்த தேர்தல்களிலே சரத்பவாருடைய கட்சியானது மிகவும் மோசமான நிலையை சந்தித்திருக்கின்ற நிலையில் நாம் இந்த கட்சியை இப்படி வைத்துக் கொண்டு செல்லலாம் என்று எண்ணக்கூடியவர்கள் தான் பெரும்பாலானவர்கள் இருக்கக்கூடும். இவர் இறந்ததனால் உடனடியாக மற்ற தொண்டர்கள் எல்லாம் சரத்பவார் அவரோடு இணைந்து விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய கூறுகள் எதுவும் தென்படவில்லை. காரணம், இப்போது பதவியில் இருக்கிறார்கள். பதவி காலம் இன்னும் ஒரு 3-4 ஆண்டு காலம் இருக்கிறது. எனவே அடுத்த லோக்சபை தேர்தல் வரைக்கோ அல்லது அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கோ ஒரு பெரிய மாற்றம் எதுவும் நிகழ்ந்து விடாது என்பதுதான் அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாக இருக்கு. இவருக்கு அடுத்த நிலையில 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க. அவங்களுக்கு பதவிக்கான ஆசை வரலாம் அப்படின்னு சொல்றீங்க. அது வந்து கடுமையான போட்டியாக மாறக்கூடுமா? ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தியது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. சில சலசலப்புகளை அடியிலிருந்து உருவாக்கியது அப்படின்னு பார்க்க முடிஞ்சது. அந்த மாதிரியான ஒரு சூழல் அங்க நிலவுதா, இல்ல அவங்க சுமூகமா போவாங்க, இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாமா? இல்ல, இந்த மாதிரி சில போட்டி மனப்பான்மை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. காரணம், இந்த கட்சியிலே ஜெகன் புஜ்பால் என்பவர் ஒரு மூத்த தலைவர். ஆனால் இவர் ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறை சென்றவர் அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் எல்லாரையும் இணைத்து போகக்கூடிய தன்மை அவருக்கு இல்லை என்பது ஒன்று. ஆனால் அந்த சுனில் தக்கரே என்று சொல்லக்கூடியவர் அல்லது பிரபுல்லா பட்டேல் இவங்கெல்லாம் இந்த கட்சியிலே முக்கியமானவர்கள், அதாவது கட்சி தோன்றிய காலத்திலிருந்து இருக்கக்கூடியவர்கள். எனவே இதை ஒரு முதிய அரசியல்வாதி என்ற அளவிலே ஜெகன் புஜ்பாலிடம் ஒப்படைப்பது என்கின்ற ஒருமித்த கருத்தாக முடிவு ஆகாது என்றுதான் கருத்து. காரணம், அவர் அமைச்சர்கள் கூட சில காலம் அவருடைய ஊழல் குற்றச்சாட்டுக்காக விலக்கி வைக்கப்பட்டவர். எனவே இந்த 3 பேருக்குள் ஏதாவது போட்டி வரக்கூடும். அல்லது அவருடைய குடும்பத்தில் இருந்த தொண்டர்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது இன்னொன்று இருக்கிறது. அதாவது அஜித் பவாருக்கு பிறகு அவருடைய மகனையோ அல்லது அவருடைய துணைவியார் சுனித்ரா என்கின்ற அந்த அம்மையார் தற்போது
ராஜ்யசபை எம்பியாக இருக்கிறார். கடந்த முறை நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு சுப்ரியா சுலே அவர்களிடம் தோல்வியை தழுவியவர். உடனடியாக அவர் திரும்ப ராஜ்யசபை எம்பியாக மாற்றப்பட்டார். அதுபோல அவருடைய மகன், அதாவது பரத் என்று சொல்லக்கூடிய பரத் பவார் அவர்களும் எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிட்டு தோல்வியுற்றவர். எனவே அவர்கள் தற்போது இந்த அரசியலில் நுழையக்கூடும். அப்படி இருந்தால் இந்த என்சிபியினுடைய தொண்டர்கள் யார் பக்கம் சாய்வார்கள் என்பது பொறுத்து பார்க்க வேண்டிய செய்தி. அதாவது உடனடியாக அஜித் பவாருக்கு பதிலாக தற்போது அரசியலில் ஏற்கனவே வந்துவிட்ட அவருடைய துணைவியாரை ஏற்றுக்கொள்வார்களா, அல்லது அவருடைய மகன், இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட அரசியல் தளத்திலே வந்து விட்டார்கள். புதிதாக திடீரென எந்தவித அனுபவம் இல்லாமல் இவர்களை கொண்டு வருவது, இவர்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டவர்கள், சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டவர்கள். அப்படி இருக்கும்போது அடுத்த தலைவராக அவருடைய மகனை பார்ப்பதற்கு சிலருக்கு வாய்ப்பு இருக்கலாம். இன்னும் சிலர் அவருடைய துணைவியாரை, எப்படி நம்முடைய பீகாரிலே லல்லு பிரசாத் யாதவ் திடீரென பதவி விலக நேரும் போது உடனடியாக அவருடைய துணைவியாரை அந்த முதலமைச்சர் பதவியில் அமைத்தினாரோ, அல்லது முலாயம் சிங் யாதவுக்கு பின்னால் அவருடைய மகன் எப்படி வந்தாரோ, அது போதிரி இவருடைய மகனை முன்னிறுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. இவையெல்லாம் இப்போது இந்த தொண்டர்கள் பேசக்கூடிய மனநிலையில் இல்லாமல் இருந்தால் கூட வரும் ஒரு சில நாட்களில் இது தெளிவாகும். ஆக இந்த தலைமை போட்டி என்பது அவருடைய குடும்பம் மற்றும் அவருடைய கட்சியில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் இவர்கள் அனைவருக்கும் இடையே ஏற்படக்கூடிய வாய்ப்பு பெருவாரியாக இருக்கிறது என்றுதான் சொல்லுவேன். சுனேத்ரா பவார் இருக்கிறார், அவருடைய மகன் இருக்கிறார், அப்புறம் சகன் புஜ்பல் இருக்கிறார், அப்புறம் சுனில் தக்கரே இருக்கிறார், பிரஃபுல்லா பட்டேல் இருக்கிறார். இவங்க எல்லாமே இப்போது அந்த இடத்தை பிடிப்பதற்கு முயலக்கூடும். துணை முதலமைச்சராக நாங்கள் எங்களுடைய கட்சிக்கு முந்தி இருந்தது போல தர வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை பிஜேபி வைக்கக்கூடும். முக்கியமாக அவர் வகித்த அந்த நிதித்துறை வேண்டும் என்று கூட கேட்கக்கூடும். இவை அனைத்தும் மராட்டிய மாநில அரசியலிலே ஒரு சலசலப்பை நிச்சயமாக ஓரிரு வாரங்களில் ஏற்படுத்தும் என்றுதான் கருது. இந்த மரணத்தை ஒட்டி சில பேர் அது தங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை முன் வச்சுட்டு இருக்கிறாங்கன்றத நீங்க ஒரு வார்த்தையில சொன்னீங்க. அதே போல இப்போ அவர் சரத்பவார் கூட ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்த சமயத்துல இப்படியான விபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சிலர் பார்வைகளை முன்வைக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அதெல்லாம் பார்த்துட்டு சரத்பவார் அவர்கள் இந்த விஷயத்த நீங்க அரசியல் செய்யாதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அவர் ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு தலைவராக அவர் முன்வைக்கிறார். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த மாதிரியான அரசியல் கேள்விகளை நம்மளால தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா இது போன்று அரசியல் மரணங்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது சஞ்சய் காந்தி மரணமாக இருந்தாலும் சரி, நம்முடைய இராணுவத்தினுடைய தலைவராக இருந்த சிடிஎஸ் பிபின் ராவ் மரணமாக இருந்தாலும் சரி, இந்த விபத்துக்கள் நடக்கும் போதெல்லாம் உடனடியாக சில அரசியல் காரணங்கள் இருக்குமோ என்று ஐயப்படுவது என்பது காலங்காலமாக ஒய்எஸ்ஆர் ரெட்டி அவர்கள் கூட இறந்த போது உடனடியாக சொல்லப்பட்டது அதுதான். அதாவது காங்கிரசினுடைய தலைமைக்கு ஒரு இடைஞ்சலாக இருப்பாரோ என்றெல்லாம். அப்படி இது சொல்லப்படுவது இயற்கை. அந்த மாதிரி தான் இப்போது மம்தா பானர்ஜி அவர்களும், இவர் ஏற்கனவே பிஜேபியில் இருந்து விலகி வந்து மீண்டும் சரத்பவாரோடு இணையக்கூடிய வாய்ப்பை உருவாகி வருகின்ற நேரத்தில் இந்த விபத்து நடந்திருக்கிறது. எனவே இதற்கு முழுமையாக உச்சநீதிமன்றத்தினுடைய அவர்களுடைய மேற்பார்வையிலே ஒரு விசாரணை குழுவோ அல்லது அதை பற்றிய அமைக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். உடனடியாக சரத்பவார்கள் இதை இந்த நேரத்திலே அரசியலாக்க வேண்டாம் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் பல விமான விபத்துக்களினுடைய காரணம் என்னவென்று இந்த விபத்துக்கள் முடிந்த பிறகு இதுவரை வெளியிடப்படாமலே இருக்கக்கூடிய செய்திகளும் இருக்கு. அதுதான் நமக்கு ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிறது. எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்திலே யாராவது அரசியல் செய்வதற்காக எப்படி செய்தாலும் சொன்னாலும் கூட உள்ளபடியே அந்த விபத்தானது எப்படி நடந்தது என்பதை நாட்டு மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்படி இதுவரை எந்த விபத்துக்களிலும் இதுதான் இதற்கான காரணம் என்று வெளிப்படையாக அறிவித்ததில்லை. உடனடியாக விசாரணை கமிஷன்கள் அமைக்கப்படுகின்றன. ஆனால் அவைகள் சொல்ல வந்த செய்தி என்ன என்பதை இதுவரை நாம் கண்டதில்லை. அதனால் அரசியலிலே எதிரும் புதிருமாக இருக்கிறவர்கள் இது போன்ற ஐயங்கள் எழுப்பது. ஏதோ அரசியல் மரணங்கள் ஏராளமான நடந்திருக்கின்றன. அவைகள் உரிய, அதாவது அத்தாட்சிகள் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது நாம் அதை பற்றி பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்திய அரசியலிலே இது
அதாவது வெளிப்படையாக சொல்ல இயலாத பல மரணங்கள் நடந்திருக்கின்றன. அவற்றில் இது ஒன்றாக இருக்குமோ என்று அவர்கள் ஐயத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் உடனடியாக இதை அரசியல் ஆக்க வேண்டாம் என்று சரத்பவார் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இன்னும் ஒரு சில வாரங்களில் இங்கு நடக்கின்ற அந்த அரசியலில் நடைபெறப் போகின்ற இந்த மாற்றங்கள் இதனுடைய உண்மைத்தன்மையை வெளிக்கொணர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக ஒரு அரசியல் தலைவருக்கு இல்ல ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடாத ஒரு மரணமாக இந்த மரணம் அமைந்திருக்குது. அவருக்கும் அவர் நம்மளுடைய அஞ்சலியை செலுத்திக்குவோம். அவருடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய இரங்கல்களை பதிவு பண்ணிக்குவோம் சார். நேரம் ஒதுக்கி இவ்வளவு நேரம் கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.